பாகவதத்துல வாமன பகவான் சொல்ற வார்த்தையும் அதுதான், இங்க விஸ்வாமித்திர சொல்ற வார்த்தையும் அதுதான். ஏனால் பலி சக்கரவர்த்தி அப்பேற்பட்டவன் தெரிஞ்சுதானே உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னா, தசரதன் அப்பேற்பட்டவன் தெரிஞ்சுதானே விஸ்வாமித்திர வந்திருக்கிறார். சதிருஷம் ராஜசார்தூலா தவைதத் புவினான்யதா, இந்த லோகத்திலேயே நீ அப்பேற்பட்ட ஒரு தாத்தா இல்லையா, பிரம்மண்யன் இல்லையா, சத்தியசந்தன் இல்லையா, இத்தகைய குணங்கள் உனக்கு சுவாவமானது, வம்ச பரம்பரையா வர்றது, போராத்துக்கு வசிஷ்டர் வியபதேசினா, அப்பேற்பட்ட மகாத்மா வசிஷ்டர் உனக்கு ஆச்சாரியனாக குருவாக புரோகிதராக இருக்கிறார். அப்ப இந்த குணங்கள் உன்னிடத்துல இருந்தா இதுல என்ன ஆச்சரியம்? நான் வந்திருக்கிறது சித்தாசிரமத்துல ஒரு யாகம் பண்றேன். அங்க இன்னும் சில மகரிஷிகள் பல நல்ல காரியங்கள் லோகக்ஷேமார்த்தமாக பண்ணிட்டு இருக்கிறார்கள். ராட்சச நடமாட்டம் இருக்குங்க. ராட்சசர்கள்லாம் நரமாம்சத்தை பச்சையா அடிச்சு சாப்பிட்றவர்கள். அதனால இந்த வட்டாரம் பூரா சாது ஜனங்கள் சஞ்சாரம் பண்ண முடியாம கஷ்டப்படுறார்கள். அதுக்கு நீங்க உபகாரம் பண்ண வேண்டியது தசரதா உன்னுடைய கடமை. இப்படி கண்ணோட்டம் விட்டார். காகபட்சதரம் வீரம் ஜேஷ்டம் மேதாதுமர்கசி, அந்த பையனை அவங்க மூத்த பையன் இருக்கிறானே, அதோ அந்த பையனை பின்னாடி அனுப்பு அப்படிங்கிறார். இந்த பையனை அழைச்சு போய் நான் யாகம் பூர்த்தியாகி கொண்டு ஒப்படைக்கிறேன். அந்த பையனுக்கு ராமன்னு பெயர். மூத்தவனை அனுப்புனார். காகபட்சதரம் ராமம் ஜேஷ்டம் மேதாதுமர்கசி, காகபட்சதரம் வீரம் ஜேஷ்டமே தாதுமர்கசின்னு இவருடைய கண் அங்க எங்க விழுந்ததுனால், யுத்தத்துக்கு அடிக்கிறோமே கையில கோதண்டபாணியார் என்ன இருக்கிறாரா, அவருடைய புஜம் எப்படி இருக்கு, வட்சஸ்தலம் எப்படி இருக்கு, வீரபாகுவா இருக்கிறானா, விசால வட்சஸ்தலனா இருக்கிறானா என்றெல்லாம் விழ வேண்டியிருக்க, ராமபிரானுடைய அந்த குஞ்சிதமான குட்டில குந்தலங்களுடைய குடிமி இருக்கே அதுலதான் விழுந்துதான் கண்ணு. அதுதான் தனியா அழகா இருக்காம் பெருமாளுக்கு. அதுலயே முதல்ல சொக்கி போயிட்டாரு விஸ்வாமித்ரா. பொதுவா பெரியவாள்லாம் குடிமி வச்சென்ற பையன்னா பல தடவை கடாட்சிப்பா, சந்தோஷப்படுவா, குழந்தை வைதிகமா இருக்கானேன்னு சந்தோஷப்படுவா. அது மாதிரி பெரியவாளுடைய ஒரு சபாவத்தாலேயே பார்க்கிறாரு, அழகா இருக்கு, ரொம்ப கச்சிதமா இருக்கு, பனிச்சியா இருக்கு, இதான் நன்னா இருக்கு என்றெல்லாம் சொல்லுவா இல்லையா. அதுதான் அழகு. பாக்கிலாம் அவாவா அபிப்பிராயம். காகபட்சதரம் வீரம் ஜேஷ்டம் மேதாதுமர்கசி, அந்த குழந்தையை நீர் கொடுக்கலாம், நீர் தான் கொடுக்க உங்க யோக்கியதை உண்டோ என்றெல்லாம் சொல்லுகிறார் தசரதன். அந்த காகபட்சதரம் வீரம் ஜேஷ்டம் அப்படின்னதுமே என்ன ஆனானோ தெரியல. ஆஹா காத்திருக்கிறேன் கொடுக்கிறேன் உடனே பதில் சொல்ல வேண்டாமோ, பிரசன்னமாக வேண்டாமோ, சந்தோஷமா ஆக வேண்டாமோ? ஆனால் விடலை. இவர் மேல சொல்லிண்டே போறார். உம்முடைய புத்திரனை அழைச்சுட்டு போறேன். ராட்சசர்கள், ஏன் அந்த ராட்சசர்களை நீரே போஷிக்கினா போச்சு, இது இந்த பையனை அழைச்சுட்டு போகணுமா? ராட்சசர்கள் அங்கேருந்து அறைய வராளோ இல்லையோ, நரமாம்சம் சாப்பிட வரவாளோ இல்லையோ, அவளை ஒன்றாவும் புசிக்க விடலாம், சமஷ்டியாகவும் புசிக்க விடலாம். அவள் அங்கேருந்து வரும்போது பஸ்தமா போ அப்படின்னா தபசு பண்ணிருக்கே நிறையா. உங்களுடைய வாக்கு லோகக்ஷேமார்த்தமா தானே தபசு பண்றேன், அதனால அவளை பொசிக்க விட்டா லோகக்ஷேமமா இருக்கு, நீங்களே அதை சபிச்சு விடலாமே. சரதா அதுக்கு நீயா சொல்லி கொடுக்கணும், சாபம் விடு அப்படின்னு நீயா சொல்லி கொடுக்கணும். நசமே குரோதமுத்ஸ்ரஷ்டும் புத்திர்பவதி பார்த்திவாகா ததா பூதாகி சாச்சரியான்ன சாபகாத பிரமுச்சியதேகே. வேடிக்கா சமஸ்கிருதத்துல ஒரு கதை உண்டு பாட புஸ்தகத்துல. சிம்மம் உண்டே, அந்த சிம்மத்துக்கு பிடரி மயிர் தான் அழகு, அதுதான் பயங்கரம். அந்த பிடரி மயிரை மெனக்கெட்டு ஒத்தான் சிம்மம் வளர்க்கிறவன், சிம்மத்துல பழகிறவன் பேன் பிடிச்சு விட்டேன்னு சொல்லி அதை கட் பண்ணி விட்டுட்டானா. கட் பண்ணிட்ட பிறகு நம்ம சிம்மன் தெருவோட போனா அது பட்ட பாடி எப்படி இருந்தது. அதற்கிட்ட வந்து எல்லா நாய்களும் ஜனங்களும் சகஜமா பழகி அதை ரொம்ப பரிபவப்படுத்தி அதை கண்டு பயப்படாம, அதான் சில பேர் அது மாதிரி பண்ணிக்கிறாளோ என்னவோ தெரியல, பயப்படாம கடைசியில அது மறுபடியும் ஜாக்கிரதையா காட்டு கோபி நல்லா வளர்த்துண்டு அப்புறம் வந்துதான்.
அப்புறம் தான் அதை கண்டு எல்லாருக்கும் பயம் ஏற்பட்டதா, சிம்மம்ங்கிற ஒரு கண்டியம் ஏற்பட்டதா. எது எது எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வேண்டாமோ. அதனால ரிஷின்னா பிடி சாபம் அப்படின்னா வாஸ்தவமா பயம் இருக்கும். நான் சவிக்கிறது இல்லை, குரோதத்தை விட்டுட்டேன் அப்படின்னு பொறுமையா இருந்துட்டால் அப்புறம் என்ன ஆகிறது, இவரால் ஒன்றும் ஆகாது, சும்மா அவர் மிரட்டின்னு இருப்பார், அவரால் ஒன்றும் ஆகாது என்று நினைச்சு ரொம்ப பரிபவப்படுத்த ஆரம்பிச்சு. விஸ்வாமித்திரர் சொல்றார், நச்சமே குரோதம் உத்ஸ்ரஷ்டும். எல்லாரையும் விஸ்வாமித்திரர் கோபக்காரர் தான் சொல்லுவா. ராமாயணன் சொல்றது அவரை போல பொறுமைசாலி இன்னொருத்தர் கிடையாதுன்னு சொல்ற. நகமே குரோதம் உத்ஸ்ரஷ்டம் புத்திர் பவதி பார்த்திவா. கோபம் செய்யறதுல எனக்கு இஷ்டம் இல்லை, பொறுமையாவே நான் இருக்கேன். எவ்வளவுக்கு எழுது பொறுமையா இருக்கேனோ எனக்கு ஒன்னும் சக்தி இல்லைன்னு பிறர் நினைச்சுட்டு போறான். ஏன்னா குரோதத்துல பகுதோஷம் உண்டு. குரோதத்தினாலே அடிதடி சண்டை கொலை பரியந்தம். குரோதத்துல தோஷங்கள் பகுதோஷங்கள் உண்டு. க்ஷமேல ஒரே ஒரு தோஷம்தான். எதுனால் நம்முடைய பத்னி கூட நம்மள மதிக்க மாட்டான். பொறுமையா இருந்துட்டோ, ரொம்ப பொறுமையா இருந்தோமானா அவ்வளவுதானே, ஒன்றும் நஷ்டம் இல்லையே. நம்ம கோபிச்சுன்னா கூட அவன் மதிக்க போறதில்லை. அதனால நம்ம மௌனமாக இருந்துடுவேன் என்று இருக்கிறதே மேலாது. மௌனமாக. அதனால க்ஷமைங்கிறது பூஷணம். அதுவும் பிராமணனுக்கு க்ஷமைங்கிறது பூஷணம். மேலும் தபசு பண்றதுங்கிறது சதிக்கிறதுக்காவா? கடினமா தபசு பண்ணி தபசு பண்ணி தபசு பண்ணி ஓவத்தரா சதிக்கிறது, அப்புறம் மறுபடியும் தபசு பண்றது ஓவத்தரா சதிக்கிறது. அப்ப தபசுடைய உத்தேசம் சாபம் இல்லையே. அதனால சாபம்ங்கிறது இல்லை, பொறுமையோடு இருந்து தபசு வேறு ஒரு பலனுக்காக அந்த தபஸ் அப்படிங்கிறதுனால தபசை நாம் விரயம் பண்ணல. அதனால ராட்சசர்கள் எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு நினைக்கிறார்கள். பின்ன ஏன் எங்கிட்ட சொல்ல வரேன்னா, அஹிம்சா தர்மம்னா சன்னியாசிகள் தாங்களே தண்டத்தினால பாம்பு அடிக்க கூடாது. அந்த சன்னியாசிகள் கூட பாம்பு வந்து விடுச்சுன்னா கிரகஸ்தனை கூப்பிட்டு நன்னா அடிச்சு விடுறா அப்படின்பாளாம். மோதேத சாதுரபி விருஷ்டிக சர்ப்பஹத்யா அப்படின்னா, தேடா இருந்தாலும் நன்னா கொடுக்கல அடிக்க விடுறான் அப்படின்னு சாதுக்களே சொல்லுவாளாம். தானே செய்யக்கூடாதுன்னு. அதுபோல இப்பொழுது நீ வாச்சிகமான ஹிம்சையில மட்டும் நீ வாச்சிகமாமட்டில் ஹிம்சையில பிரேரணை பண்ணலாமான்னா அப்படி இல்லையே. நீ யாகம் செய்யுங்கிறது ஹிம்சையில பிரேரணையா? உன் கடமைனா அது, உன் தர்மம்னா அது. இது உன்னுடைய ராஜ்யம். உன்னுடைய ராஜ்யத்திலே ராட்சசர்கள் புகுந்து நரமாம்சம் சாப்பிடுறார்கள் அப்படின்னு சொன்னால் அப்பேற்பட்ட இடத்தை நீ இன்னும் கவனிச்சுதானே இருக்க. தேவலோகத்துல போய் அசுரால வதம் பண்ணி தேவாளுக்கு அபயம் கொடுக்குறிய. மனுஷலோகத்துல ஓ ராஜ்யத்திலே எவ்வளவு மனுஷர்களை மகர்ஷிகளை ராட்சசால அடிச்சு சாப்பிட்றா. துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் ராஜதர்மம் இல்லையா? நீ செய்ய வேண்டிய கடமை இல்லையா? அந்த கடமையை நனவமூட்ட வந்தேன்னு தவிர புகார் சொல்றதுக்கு வரல. உன்னுடைய தர்மம் அது, நீ அதை செய்யணும். நச்சமே குரோதமுத்ஸ்ரஷ்டும் புத்திர்பவதி பார்த்திவாகா ததா பூதாகி சாச்சரியா நசாபகா தத்ர முச்சியதேயே. அதனால நீ ராமனை என் பின்னாடி அனுப்பு. ராமனை நீ அனுப்பிச்சாலேயே போறோம். ராமனை இந்த காரியத்தை செய்யத்தக்கவன். அப்பொழுது தசரதர் சரின்னு சொல்லல. ஏதோ நான் துஷ்ட நிகிரகார்த்தம் என்னுடைய சுயலாபத்துக்கு யஜ்ய சம்ரட்சணம் மட்டிலும் செய்ய அழைச்சனம் போறேன்னு நினைக்காது தசரதா. என் பின்னாடி அனுப்பிச்சியானால் உன்னுடைய புத்திரனுக்கு பகுவிதமான ஸ்ரேயஸ் உண்டாகும். அவைகளை நான் பண்ணி அனுப்புது. உண்டாகும் கூட சொல்லல, பண்ணுவேங்கிறா. ஸ்ரேயஸ்டாஸ்மை பிரதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சயஹ. பலவிதமான மங்களங்கள் உன்னுடைய குழந்தைக்கு நான் பண்ணி வைப்பே, அனுப்பு அப்படிங்கிறார். உன் குழந்தைக்கு எவ்வளவு கௌரவம் நீ எப்படி நினைச்சுருப்பேங்கிறது எனக்கு தெரியாதான்னு முரட்டுத்தனமா தங்கிட்ட கொண்டு விட்டுவிட்டு குழந்தைய பறி கொடுத்துருவேனா? அதுல எனக்கு பரிவு இல்லையா? என்ன நீ நம்பு. உன் குழந்தைக்கு வேண்டியதாக க்ஷேமங்கள் எல்லாம் பண்ணி நான் அனுப்புறேன். தசரதன் நினைக்கிறார், இவர் என்ன எனக்கு குழந்தைக்கு க்ஷேமம் பண்றது? எனக்கு இல்லாத ஒரு அக்கறை அவருக்கு என்ன? இல்ல அவருடைய ஆசிரமத்துல தான் என்ன சௌகரியம் இருக்கு?
நான் என்னுடைய குழந்தையை எவ்வளவு அந்தந்த வேலைக்கு பாலும் பழமும் கொடுத்து சௌக்கியமா லாலன பாலனை பண்ணி அனுபவிச்சுன்னு வளர்த்துன்னு இருக்கேன். ஒரு வசதியும் இல்லாம காட்டுல அழிச்சுன்னு போறேன்னு சொல்றாரே, ராட்சசர்களுடைய யுத்தத்துக்கு விடுறேன்னு வேற சொல்றாரு, ஸ்ரேயஸ் வேறு பண்ணி வைக்கிறேங்கிறார். என்ன ஸ்ரேயஸ் இவர் பண்ணி வைக்க போறார்? விஸ்வாமித்திரர் சொல்றார், இன்னென்னது பண்ணி வைப்பேன்னு இப்ப சொல்ல மாட்டேன், நீ அனுப்பிச்சு பாரு. பகுரூபம் சம்சயகா, சந்தேகமே இல்லை, பகுரூபமான ஸ்ரேயசோட உம்முடைய புத்திரன் திரும்பி உம்மிடத்துல வருவான். அப்பொழுதும் அவருக்கு அபிமானம் விடலே யோஜனை பண்றார். அப்போ தசரதனை பார்த்து சொல்றார், உன்னுடைய புத்திரன் அப்பேற்பட்ட பிரபாவசாலி, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, குழந்தைதானே நீ சொல்றையே தவிர நிச்சயம் நான் எந்த ராட்சசர்களை வதம் பண்ணணும்னு அழைக்க வந்திருக்கிறேனோ ஹதௌ தௌ வித்தி ராட்சசௌ, அந்த ராட்சசர்களை ஒழிச்சாயிடுத்துன்னே நிச்சயமா தெரிஞ்சுக்கோ. நான் பிரதிஜா பூர்வமா சொல்றேன், அகம் தே பிரதிஜானி பிரதிஜானாமி ஹதௌ தௌ வித்தி ராட்சசௌ, சத்தியமா சொல்றேன் ராட்சசர்கள் போயிட்டார்கள், அவ்வளவு தீர்மானமா வச்சுக்கோ. அப்பேற்பட்ட சக்தி உடையவன் உன்னுடைய புத்திரன். அப்பொழுதும் புரியலையா அவருக்கு? ஏன் புரியலைன்னா, நீ பார்த்தா நம்ம குழந்தை திருப்பி திருப்பி நம்ம குழந்தை, இவன் நம்ம பையன் சுவாமி, அவனுக்கு ஒன்றும் தெரியாது சுவாமி. ராத்திரி சாயங்காலம் விளையாடி விட்டு உள்ள வருவான், சாயங்காலம் விளையாடும் போதெல்லாம் வாசல விளையாடுவான். உள்ள வரும்பொழுது நெடுப்புற இடைகழி ரேழி இருக்கும் இல்லையோ, அங்க மட்டும் கொஞ்சம் இருட்டா இருக்கும், வாசல்ல தீபம் இருக்கும். ரேழி தாண்டதுக்கு வாசல்ல நின்று அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுவான் உள்ள இருக்கிற அம்மாவை. அம்மா வந்த பிறகு உள்ள தாண்டுவான். என் குழந்தைய பத்தி எனக்கு தெரியாது, நீங்க இங்கேருந்து போய் ராட்சசாயிட்டுக்க மோத விட்டேன்னு சொன்னா பயப்படுவான் சுவாமி. சுவாமி தசரதர் பார்த்து சொல்றார், நஜ புத்திர கிருதம் ஸ்வநேகம் கர்த்துமர்ஹசி பார்த்திவா, நஜ புத்திர கிருதம் ஸ்வநேகம், நம்ம குழந்தைதானே நம்ம குழந்தைதானே அப்படின்னு நினைச்சுட்டு பார்க்காதே. குழந்தைன்னு பார்த்தா அவனுக்கு குழந்தையாத்தான் தோன்றது, வேற திருஷ்டியால பார்த்தேன்னா புரியும் அவனுடைய பெருமை. குழந்தையாவே இருந்து உன்னை சுகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அப்படி செய்யறான் அவன். மேலும் அப்படியே பயந்தாங்குழியாவே இருக்கட்டும், உள்ள வச்சு பூட்டிருக்கே எனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது நீயே பண்ணிட்டு போல இருக்க. எப்பொழுதுமே பசங்களை விட்டு கழட்டணும், வாசல்ல 4 பேர்கிட்ட பேச விடணும், விளையாட விடணும், துணிஞ்சு அடிச்சு போடான்னு விரட்டணும். 4 இடத்துல போனாதான் சாமர்த்தியமா அது வருமே தவிர நம்ம பையன் அதை விட்டு போகக்கூடாது. என்ன வச்சுட்டே இருந்தா மகா மக்கா நம்மளையே சுத்தி சுத்தி நிற்கும், உனக்கு ஆயக்கப்படாது. அப்புறம் அதுக்கு கொஞ்சம் முரட்டுத்தனம் வரணும், பசங்களுக்கு முரட்டுத்தனம் வரணும். பரமசாதுவா போயிட்டா இந்த காலத்துல பேச முடியுமா பிரபஞ்சத்துல? அதனால சாதுவான புள்ளியா இருந்துட்டா ஐயோ ரொம்ப சாதுவா இருக்குன்னு வருத்தப்படக்கூடாது. முரட்டான புள்ளியா இருந்தா கூட அவள் வருத்தப்பட மாட்டேன், ஏனோ அவன் சம்பந்தப்பட்டவர்களும் பழிச்சுப்பான். நம்மளுக்கு வேணா உபயோகப்பட மாட்டானே தவிர அவன் சம்பந்தப்பட்டவர்களும் பழிச்சுவிட. ரொம்ப சாதுவா போயிட்டா அவனை நாமும் காப்பாத்தியாகணும், அவனுக்கும் உபயோகப்பட மாட்டான் என்று ஆகிடுமே. அதுக்கு காரணம் என்னன்னா நாம் தான் காரணம், நாம அப்படி பொத்தி பொத்தி வச்சுருந்தான் காரணம். விடு என்னோட அப்படிங்கிறார், என்னோட விடு, அவனை வெளியில பழகட்டான். என்னால் என்ன நாம் எதையுமே கத்துனுட்டா போருமா, அதை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி உபயோகப்படுத்தணும். முன்னகிட்டு தனுர் வித்தியெல்லாம் சொல்லி வச்சுட்டு எல்லாத்துலயும் சிரேஷ்டமா ஆயிட்டான்னா அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இல்லாத வீடுனா புறப்பட்டு வர வேண்டாமா என்று சொல்றார். அப்படியே நிற்கிறான் தசரதன், மூர்த்தியே ஆயிக்கிழ விழப்போறான். மேல சொல்றார், அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜாக ஏ சேமி தபசி ஸ்திதாக. உன் பிள்ளைய பத்தி உனக்கு புரியாது எனக்கு புரியுங்கிறார். அகம் வேத்தி மகாத்மானம், இது எங்காவது யாராவது ஒத்துக்க முடியுமா? பெற்றவன் 12 வயசு வளர்த்தவன், அவனுக்கு புரியாதது திடீர்னு முளைச்ச மகர்ஷிக்கா புரியும்? திடீர்னு நிற்கிறார் இவர், உனக்கு தெரியாது தசரதா உன் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இவர் பார்க்கிற திருஷ்டி